வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா புறக்கணித்து ஸ்ரீதரன். கொழும்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி போட்டியிடாது, எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. அல் ஜசீரா ஊடகத்திற்கு ரணில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை வேண்டும், பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயார், சமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனோ கணேசன் தெரிவிப்பு. நுவரெலியா தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டி, திகாம்பரம் தெரிவிப்பு. மோதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பிற்பாடு வெளியேறி சென்றிருந்தமை பலர் மத்தியில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று காலை 10 மணி முதல் மதியம் வரை நடைபெற்றது. அதில் கட்சியின் முக்கிய உறுப்பினரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார். மத்திய குழு கூட்டம் முடிவுற்ற பின் தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் அவர்களின் தொடர்பாடல் அலுவலகமும் குருமன்காடு காளிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த அலுவலக திறப்பு விழா நிகழ்வை சிவஞானம் ஸ்ரீதரன் புறக்கணித்து மத்திய குழு கூட்டம் முடிவுற்ற பின்னர் வெளியேறிச் சென்றார். குறித்த நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான து. ரவிகரன், க. கோடீஸ்வரன், ஞா. ஸ்ரீநேசன், குகதாசன், ஸ்ரீநாத், இசானிக்கியன், கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி ரட்னவடிவேல் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், மாவட்ட கிளையினர் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடாதிருக்க இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுகின்றமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் கீழ் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளதாகவும் அங்கு வேட்பாளர்களை நியமிப்பது சவாலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களின் பின்புலம் தொடர்பாக ஆராய்வதில் பல்வேறு சவால்கள் உள்ள காரணத்தினால் இம்முறை கொழும்பில் போட்டியிடுவதில்லை என மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் சமர்ப்பிப்பு, வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் தேர்தலை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான து. ரவிகரன், க. கோடீஸ்வரன், S. ஸ்ரீதரன், ஞா. ஸ்ரீநேசன், குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் விரும்பினால் தானும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயார் என முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு நேற்று தங்காலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் கால்டன் இல்லத்தில் நடைபெற்ற நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏறுமுகம் போன்றே இறங்குமுகமும் உண்டு என்றும் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுன கட்சி இறங்குமுகத்தை சந்தித்த நிலையில் அதில் இருந்து மீண்டு வருவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி நண்பர்கள் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் தமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் தமிழரசு கட்சி போட்டியிட்டால் உங்களுடைய கட்சியின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை செலுத்துமா என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கட்சிகள் என்கின்ற வகையில் எங்கு வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் எனவும் அவற்றின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிடாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். அந்த வகையில் தமிழரசுக் கட்சி கொழும்பில் போட்டியிடுவது அவர்களின் ஜனநாயக உரிமை எனவும் அவர்கள் தம்முடைய நண்பர்கள் எனவும் அவர்களை தாம் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டம் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியன சில சபைகளை கைப்பற்றும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அல் ஜசீரா ஊடகத்துக்கு குறிப்பிட்ட விடயங்களை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் முறையான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அதை விடுத்து பட்டியல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது பயனற்றது எனவும் நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களின் மோசடிகள் தொடர்பில் அரசாங்கம் தொடர்ச்சியாக பட்டியல்களை வெளியிடுகிறது. ஆனால் அதற்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். 75 ஆண்டுகால அரசியலையும் அரசியல்வாதிகளையும் ஊழல் மோசடியாளர்கள் என்று வாய்க்கு வந்ததைப் போல அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் இதனால் நாட்டிற்கு சேவையாற்றிய சிறந்த அரசியல்வாதிகளும் அவமதிக்க பட்டார்கள் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த அரசாங்கத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்ட நபர்களின் பெயர்கள் இதுவரையில் முழுமையாக வெளியிடப்படவில்லை எனவும் ஆனால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றதை போன்ற சித்தரிப்பையே மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல்வாதிகள் ஊழல் மோசடி செய்துள்ளார்கள் என்று அரசாங்கம் பொதுவாக குறிப்பிடுவதாகவும் அவர்கள் யார் யார் என்பதை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்துவிட்டு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். அதனை விடுத்து நாடாளுமன்றத்திலும் பொது இடங்களிலும் பரீட்சை பெறுவேற்றை அறிவிப்பதைப் போன்று செயற்பட்டுக் கொண்டிருந்தால் ஏதும் மாற்றமடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்ட விடயங்களை அரசியலுக்குள் பயன்படுத்திக் கொள்ளாமல் முறையான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மட்டத்தில் ஒரு விடயத்தை கையாள்வதற்கும் சர்வதேச மட்டத்தில் ஒரு விடயத்தை கையாள்வதற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் தன்னுடைய மகனுக்கு கெரோயின் போதைப்பொருளை வழங்க முற்பட்ட உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய இளைஞர் ஒருவர் வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்திற்கு 6 மாத கால புனர்வாழ்வுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது 4 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த இளைஞரை பார்வையிடுவதற்காக குருநாகல் பகுதியில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் குற்றத்தடுப்பு பிரிவில் உப காவல்துறை பரிசோதகராக கடமையாற்றும் தந்தையும் காவல்துறை உத்தியோகத்தராக கடமையாற்றும் தாயும் வருகை தந்துள்ளனர். புனர்வாழ்வு நிலையத்திற்குள் சென்று தன்னுடைய மகனை பார்வையிட்ட போது அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி காவல்துறையினரின் மோப்ப நாய் வந்ததை அவதானித்த அவர்கள் தமது பையில் இருந்த பொதியொன்றை எடுத்து வெளியே வீசியுள்ளனர். இதனை காவல் கடமையிலிருந்த பாதுகாப்பு தரப்பினர் அவதானித்ததை அடுத்து உடனடியாக மோப்ப நாயின் உதவியுடன் அதனை சோதனையிட்ட போது அதில் 240 மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருள் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உப காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டு வவுனியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தாக்குதலுக்குள்ளான குமாரபுரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
திருகோணமலை குமாரபுரம் பகுதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி இடம்பெற்ற பீதி விபத்தின் பின்னர் ஏற்பட்ட கைகலப்பின் காரணமாக தெஹிவத்தை பகுதியில் இருந்து 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குறித்த கிராமத்திற்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். இதன்பொழுது அவ்விடத்திற்கு வருகை தந்த மூதூர் காவல்துறையினர் தெஹிவத்தை பகுதியைச் சேர்ந்த 4 பேரையும் குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாக தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் இரு தரப்பினரும் சமாதானமான முறையில் இணக்கப்பாட்டுக்கு வந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அனைவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி குமாரபுரம் பகுதியில் வைத்து மூதூர் காவல்துறையினரால் நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் திருகோணமலை பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குறித்த நபரின் மனைவியால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு முரணான வகையில் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் தன்னுடைய கணவர் தாக்கப்பட்டுள்ளதாக குறித்த பெண்ணால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் குறித்த நபரை உரிய அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டதோடு மூதூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரியிடம் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டி பிரதான தொடருந்து நிலையத்தில் தொடருந்து சமீட்சைகளை கையாளும் பணியாளர்கள் 2 பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடமையில் கவனக்குறைவாக செயற்பட்டதால் குறித்த 2 இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பதுளையிலிருந்து கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பொடிமினிக்கே தொடருந்து கடமையில் இருந்த 2 தூங்கியதால் கண்டி தொடருந்து நிலையத்தில் உள்ள 3வது நடைமேடையை வந்தடைந்துள்ளது. அந்த நேரத்தில் தொடருந்து சமீட்சைகள் உரிய முறையில் ஒளிராமையால் குறிப்பிட்ட நடைமேடையில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு தொடருந்துடன் மோதி ஏற்படவிருந்த விபத்து தொடருந்து ஓட்டுநரின் திறமையால் தவிர்க்கப்பட்டுள்ளது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தொடருந்து சமீட்சைகளை கையாளும் பணியாளர்களின் அலட்சியத்தினால் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குறித்த வரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் இன்று காலை எல்ல ஒடிசி தொடருந்தில் இருந்து விழுந்து காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹபுதலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற ஆரோக்கியம் என்பவரின் விசைப்படகை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றி படகில் இருந்த 14 மீனவர்களை கடந்த வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். குறித்த 14 கடற்றொழிலாளர்கள் மீதும் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபடுதல், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குறித்த இலங்கை அரசின் செயலை கண்டித்தும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களை தாயகம் திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வர வலியுறுத்தியும் நேற்றைய தினம் பாம்பன் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் பாம்பனில் கடலுக்கு செல்லாமல் கடற்றொழில் இறங்கு தளத்தில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நேற்று நங்கூரமிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தங்கச்சி மடத்தில் தமிழக கடற்றொழிலாளர்களின் விடுதலையை வலியுறுத்தி கடற்றொழிலாளர்களின் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா புறக்கணித்து ஸ்ரீதரன். கொழும்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி போட்டியிடாது, எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. அல் ஜசீரா ஊடகத்திற்கு ரணில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை வேண்டும், பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயார், சமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனோ கணேசன் தெரிவிப்பு. நுவரெலியா தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டி, திகாம்பரம் தெரிவிப்பு. மூதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.